ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு துவையல் வந்து பண்ண போகிறோம், பருப்பு துவையல். இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூர் தால் தான், அது துவரம்பருப்பு. துவரம்பருப்போடு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வானலில் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு நான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா வாசம் வரணும், ஒரு லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வரமிளகா, அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்தே வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வரும், நம்மளுக்கு வாசனையுமே கூட சேர்ந்து வரும். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை தனியாக உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடணும். அதே இதில் வச்சு நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா பருப்பு வந்து கருகிரும். அதனால் டக்குன்னு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சுருங்க. இதை வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால பருப்பு வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பருப்போடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் தவாலே வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து சேர்த்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆறி வரணும். அது நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு மட்டுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை ஃபஸ்ட்டு பல்ஸ் விடுங்க. அதுக்கப்புறமேட்டு மிக்சியை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஓட விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு அரைஞ்சி வரும், 1, 2 அரைஞ்சி வரும். இதை கூட வந்து நம்ம தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைங்கும்போது. நான் கம்மியாக தான் எடுத்திருந்தேன், ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். அதனால் நான் வந்துட்டு இப்போயே வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எதுவும் ஸ்டோர்லாம் பண்ணி வைக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், கார்லிக்கு, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி சேருங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக அரைச்சி எடுங்க. பருப்புங்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்பட்டு வராது. அதனால் ஒரேடியாகவும் அரைச்சிடக்கூடாது. லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே 1லேருந்து 2 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் வந்து மிச்சம் இருந்த பருப்பில் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தான் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாரில் போட்டு கொஞ்சம் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து பையனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் தான், பட் நம்ம நின்று வறுக்கிற அந்த டைம் மட்டும்தான். மற்றபடி வந்து ரொம்பவே இதுவுமே டைம் சேவிங் ரெசிபி தான். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாகவே புளி சேர்த்துருக்கேன், கம்மியாகவே காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கணும், சின்ன பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நல்லா 2லேருந்து 3 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். புளி தாராளமாக சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு தூர்தால் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நிறையா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து அதிகமாக ப்ரோட்டீன் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீஷியம், விட்டமின் B6 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு விட்டமின் B வந்து இருக்குது. அதுக்கப்புறம்
அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய டயாபெட்டிஸ் வந்துட்டு பிளட் சுகர் லெவல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து வச்சுக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இதில் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தூர்தாலை வந்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஃபுட்டில். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சிம்பிளான இந்த ரெசிபியை வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.